गाइस நம்ம இன்னைக்கு இந்தியன் பைக் கேம் விளையாட போறோம். வாங்க வெளிய போய் கார்ல ஏறிட்டு நம்மளோட புது வீடு ஏதோ சொல்லிருக்காங்க, அங்க போய் பார்க்கலாம். ஆறு டோர் சைடுடா இருக்கு. கண்டுபிடிச்சா இங்க சுத்திட்டு போயிடலாம். வீட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கேப்பு. அதான் மரம் நட்டணும். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சாருக்கு வருவான்னு நம்ம சொல்லிட்டு வந்துடலாம். எந்த பேர் தான் ஒன்றும் அவனே இல்லைங்க, ஒரு ஒருத்தர் மட்டும்தான். நம்ம வெளியே போயிடலாம் வாங்க. யாருமே என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு நம்ம ஏதோ புது அப்ளோட் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. நம்ம அப்புறம் அந்த கண்ணை யூஸ் பண்ணி தரலாம். நம்ம போயிட்டு அந்த புது வீட்டை பார்த்துருவோம். அது இருக்குங்க. பார்த்துக்கலாமா? சரி நம்ம போகலாமா? ஃபஸ்ட் நாங்கள் போயிட்டு பார்த்துடலாம். அது இருக்காங்க வீடு. ஐயோ எங்கே இங்கே தானே இருக்குது வீடு. எங்கே இருக்கு? சரி போய் பார்க்கலாம். அது இருக்குங்க வீடு. அங்கே பார்த்துடலாம் வீடான்ட்டு. இதாங்க நம்ம வீடு. வீட்டுக்கு வந்தாச்சு. யார் பார்த்து கதை திறங்க. நாங்கள் சொன்னோன்னே திறந்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக் டோரு செம்ம இருக்கு. புது வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு நீச்சல் போட்டுடலாம். வீட்டு எகிரிக்குதே. நாங்கள் இது தண்ணி ஆழமே இல்லை, சும்மா நம்ம பழைய வீடு எவ்வளோ ஆழமாக இருந்தது. நம்ம முன் டோரில் போகக்கூடாது, பின் டோரில் தான் போகணும். பார்த்தீங்கன்னா இப்படி போனீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குங்க. வந்து சோஃபா செட்டு எல்லாம் இருக்குது, லைட்டு லேம்ப்பு எல்லாத்தையும். அங்கே ஒரு வழி இருக்குது. போயிட்டு வாடப்பா வேறமோ கீழே எவனோ விழுந்துடுறாங்க. கடுப்பாக இருக்கு இந்த கேமில் தான். அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸில் போய் பார்க்கலாமா? அந்த சைடு எதுவுமே இருக்காது, வெறும் காலி ரூமு. ஏசி இங்கே ஏசி இருக்குது. ஏசி வந்து 18ஆம் நம்பரில் இருக்குது. கம்ப்யூட்டர் இருக்குது, நம்மளது தான் எல்லாம். ஒரு டிவி இருக்குது, பெட் இருக்குது, ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஒரு பெரிய ஏரியா ஒன்று வளர்கிற அளவுக்கு இருக்குது. டெய்லியும் இங்கே கார் ப்ராக்டிஸ் பண்ணலாம். யாருன்னா எங்கே பார்த்து கீழே விழுந்துடுறான். ஒரிஜினல் மாதிரியே பண்ணலான்னு நினச்சி துபாக்கு ஒரு மாதிரியே பண்ணிட்டாங்க. சரி நம்ம இந்த புது அப்ளோட்டு வந்து பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. வெளியே போய் அந்த போடுனான்னு பார்த்துடலாம். சரி நம்ம இங்கேருந்து ஒரு பைக்கை 4-7 போட்டிங்கன்னா இந்த விளம்பரம் வேறு டிஸ்டர்ப் பண்ணுறோம். நம்ம வெளியே போயிட்டு திரும்பி உள்ளே போனால் கேம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம 4-7 போட்டதில் பார்த்தீங்கன்னா வெளியே போனால் நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டு
பார்த்தீங்களா வீக்கெண்ட் பைக்லேயே இப்படி ஜம்ப் ஆகிறது நல்லாயிருக்கு ஜாலியாக. இந்த பழைய வீட்டில் வந்துட்டாச்சு. ஆடப்பா நம்மளே பைக்கை தள்ளி விட்டோமே. சரி 5599 ஆமாம் பஸ்ஸு வந்துச்சு. அந்த சீட்டில் உட்காந்து நம்ம புது வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். இதுக்கு போகலாம் பஸ்ஸில் பிக்னிக்கு. பஸ்ஸில் தான் இல்லை எல்லா பிக்னிக்கும் போவோம். போய் பார்க்கலாம் வாங்க. பீச் வந்துட்டு சுற்றிட்டு ஏதோ புதுசாக ஏதோ கொண்டு வந்திருக்காங்க போலாக்கு. பீச் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஏதோ கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு. சரி நம்ம போகலாம். பீச்சாண்ட சுற்றி தான் ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கான்னாங்க. நம்ம இப்படி சுற்றியே போய் பார்க்கலாம். ஏதாச்சும் வந்துருக்காங்களா? இல்லை ஹைவே பீச்சே ரொம்ப தூரம் இருக்குது போல இருக்கு. எவ்வளோ அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறோன்னு மட்டும் தெரியுது. என்ன எப்படியாவது போயிடலாம். அதுவும் நான் புதுசாக இருக்கானோ வெயிட் பண்ண. அங்கே ஒரு ஏரியா இங்கே ஒரு ஏரியாவா? என்னதான் அப்படின்னு போய் பார்த்துடலாம். இங்கே ஒரு வீடு இருக்குமா நம்மளுக்கு? எல்லா இடத்துலையும் ஒரு வீடு இருக்கும். பீச் வந்து சுற்றி வரும்போது இந்த இடத்த கண்டுபிடிச்சா நான் போய் பார்க்கலாம். நல்லா இருக்குது. அப்படி இல்லை அதெல்லாம் புதுசு புதுசாக இருக்குது. ஃபாரின் மாதிரி இருக்கு இடம். இந்த மாதிரி வெள்ளை கலரில் வீடுங்க நம்மளுக்கு தான் சொல்லுவாங்க. இடம் புதுசாக இருக்கு. ஈழத்துலேயே மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் 3 இடம் போலக்கு. எல்லாம் பஸ்ஸோட பெரிய பெரிய இடமா இருக்கு. சோலார் கார்னா அவ்வளோ பெருசு, அவ்வளோ இதுன்னு வச்சுருக்கோம். இதுக்கு தான் அப்லோட் கொடுத்துருக்காங்களா? நாங்கள் ஒரே இடத்துல சுற்றிட்டுருக்கோம். எல்லாம் பெருசு பெருசு ரொம்ப அந்த ஏரியாவோட ஃபாரின் பில்டிங்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. ஒருவேளை ஃபாரின்லாம் தான் இருக்கும். இதுவும் இந்த ஃபாரின்லாம் இருக்கும்ல அந்த பில்டிங் ஏற்றவே இல்லை. அதுக்குள்ளே கட்டிடுறாங்க.
சரி மக்கள் எல்லாரும் ஏற்றி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு மக்கள் இருக்கணும்? ஸ்பீடாக போகுது, ஆனால் காரில் ஸ்லோவாக போகுது. ஏதோ இருக்குங்க இந்தியன் பைக்கில் ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு இடத்த பார்க்குறேன். ட்ரெயின் போகிற இடங்க. இந்த பீச்சை சுற்றி நம்ம இடத்துக்கு போகலாம். வெளியே போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 நேரம் ஆயிடுச்சு. எப்படியோ வெளியே வந்துச்சு. இது நாள் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். ஃபஸ்ட்டே கவுண்ட் வச்சிடும் போகிறதுக்கு. பீச் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம். வீட்டுக்கு கிளம்பி இந்த வீடியோவை அதோடு முடிச்சிடலாம். பீச் அதோ இருக்குது. நம்ம வந்து இன்சிடென்ட் பீச்சு கடவுளுக்குள்ளே ஒரு நாள் ட்ராவல் பண்ணி காட்டலாம். இதோ உள்ளே போனால் ஏதோ நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுமா? நாங்கள் அது எங்கள் ஃபோனில் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. சரி நம்ம இதோடவே வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் திஸ் சேனல்.